தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கம். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்குறோம், நம்ம சேனல்ல அடுத்தது என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க நம்ம ஆகு பெயர் வகைகள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப ஆகு பெயரோட மற்றொரு வகைகள் என்ன பார்க்கறோம் அப்படின்னா, கருவியாகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போற ஆகு பெயரோட வகைகளில் ஒன்று கருவியாகு பெயர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரேன். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி என்பது கருவி இல்லையா? வானொலி என்பது கருவி. கேட்டு மகிழ்ந்தனர். வானொலியில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளை கேட்டு மக்கள் மகிழ்ந்தனர் என்பது கருவியாகு பெயர் எனப்படும். அடுத்து காரியாகு பெயர் என்றால் என்ன? காரியாகு பெயர் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க. பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது. கூழ் என்பது எதனை குறித்து வருகிறது அப்படின்னா, கூழ் என்பது காரியம். அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்ததால் அது காரியாகு பெயர் எனப்பட்டது. கூழ் என்பது காரியம். கூழ் என்பது வளர்ந்தது என்பது அதன் பயிருக்கு ஆகி வந்ததால் இது காரியாகு பெயர் எனப்பட்டது. அடுத்து கருத்தாகு பெயர் என்றால் என்ன? கருத்தாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்களேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவைன்றது வந்துட்டு நமக்கு ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாவின் நூலுக்கு ஆகி வந்ததால், அறிஞர் அண்ணாவின் நூலுக்கு ஆகி வந்ததால் இது கருத்தாகு பெயர் எனப்பட்டது. அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணல் அளவை ஆகு பெயர்னா என்ன அப்படின்னா, ஒன்று பெற்றால் ஒளிமயம், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணின் கணக்கின் அடிப்படையில் அமைந்த காரணத்தினால் இது எண்ணல் அளவை ஆகு பெயர் எனப்படும். சரி, எடுத்தல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? 2 கிலோ கொடு. எடுத்துக்காட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நமக்கு 2 கிலோ கொடு. சரி, நிறுத்தி அளக்கும் எடுத்தல் அளவை அவ்வளவுகளுக்கு ஆகி வந்ததால் இது எடுத்தல் அளவை ஆகு பெயர் எனப்பட்டது. அடுத்து முகத்தல் அளவை ஆகு பெயர். அரை லிட்டர் வாங்கு. அரை லிட்டர் கணக்குல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து நீட்டல் அளவை ஆகு பெயர். ஒண்ணு பார்க்கணும். நீட்டல் அளவை ஆகு பெயர் என்றால் என்ன? நீட்டி அளக்கும் அளவை பெயர்களுக்கு இப்ப வந்துட்டு 5 மீட்டர் தாங்க, மீட்டர் கணக்கில் வந்தால் அது நீட்டல் அளவை ஆகு பெயர் எனப்படும். ஆகு பெயரோட வகைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.